இறை தூதரின் தோழர்கள் பாகம் 2. இரண்டாம் கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இளவயது முதலே முறையாய் முதிர்ச்சியாய் எடுத்திட்ட பணிகளில் பணிவாய் பாந்தமாய் விளையாட்டில் வீரராய் மல்யுத்த மல்லராய் சிறந்தே விளங்கினார். சீர்மிகு புகழ் பெற்றார். முகம்மதை எதிர்த்திடும் குறைஷியர் கூட்டத்தில் முன்னால் நின்றார். நபியை முடித்திட நாடினார். தங்கை மனம் மாறிய தகவல் தெரிந்ததும் தாக்கிட்டார். ஓடிச் சென்று தலை குனிந்தார். வெற்றியே பின். அபூஜஹல் உமர் கத்தாபு இருவரில் ஒருவரை அனுப்பிடு எம் பக்கம் என்ற நபியின் துவாவை ஏற்றிட்ட இறைவனோ அனுப்பினான் உமரை. எளிமை கூட்டத்தை ஆக்கினான் பலமாய். அபூபக்கர் இறந்த பின் ஆட்சி கட்டிலினில் அமர்ந்தார். உமருமே இரண்டாம் கலீஃபாவாய் மலர்ந்தது மக்கள் ஆட்சி மகிழ்வாய். எங்குமே மாபெரும் வளர்ச்சியை கண்டதே இஸ்லாம். 10 ஆண்டு ஆட்சியில் பிறந்தது பொற்காலம். 10.5 மாற்று தங்கமாய் உமரின் நீதம். விரும்பினார் எளிமையை, வெறுத்திட்டார் பெருமையை. வெற்றிகள் வந்தன, வெறுப்பும் சூழ்ந்தன. பள்ளியில் தொழுகையில் குத்தினான் ஒரு பாவி. படைத்தவன் வசத்தினில் சென்றது உமர் ஆவி. ஆயிஷா தனக்கு நாடிய 3வது கபரிலே அடங்கினார் உமருமே தோழர்கள் அருகிலே.